நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் எல்ஜியோட W10ம் W30யும் ரெண்டு மொபைலும் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அதோட ப்ரைஸையும் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். அதே போல் சவுண்ட் ஒன்னோட வயர்டு இயர்ஃபோன் நம்ம பற்றி பார்க்கலாம். ஷோமியோட CC9ஓட ரீட்டைல் பாக்ஸும் ஃபோனோட கலரும் ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. அதே போல் மீடியா டெக்கோட புதிய சிப்செட், ஷோமி இந்தியாவோட புதிய அறிவிப்பு, இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவை பழக்கம் போல் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் செய்ய, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எல்ஜியோட W10ம் W30யும் ஸ்மூத்தாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதோட ப்ரைஸும் ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ எல்ஜி W10ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை பொறுத்த வரைக்கும் டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. டியூல் கேமராவில் என்னென்னா 13 மெகா பிக்சலும் 5 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிம் வந்து டியூல் சிம் வந்து சப்போர்ட் ஆகுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 9.0 ஒரு அட்வான்ஸான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களை இந்த எல்ஜி W10ல் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் எல்ஜி W30 மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னா 13, 12, 2 இந்த மாதிரி ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் தான், Android 9.0 கொடுத்துருக்காங்க. சிப்செட் மிக முக்கியமானது, மீடியா டெக் ஹீலியோ P20 சிப்செட் கொடுத்துருக்காங்க. எப்படி எல்ஜி W10ல் கொடுத்துருக்காங்களோ அதே போல் தான் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் தான், எல்ஜி W10ல் எப்படின்னு இருக்கோ அதே மாதிரி தான் எல்ஜி W30ல் இருக்குது. 4000 mAh பேட்டரி ஒன்று தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டு மொபைலும் என்ன விலையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 9000லேருந்து 10,000க்குள்ளே இந்த ரெண்டு மொபைலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பல சைட்டுகளில் என்னால் பார்க்க முடியுது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹாங்காங் பேஸ்ட் கம்பெனி சவுண்ட் ஒன் E20 அப்படிங்கிற பேரில் வயர்டு இயர்ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 கிராமில் கிடைக்கிது. இதில் வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சின்ன ஒரு மைக்ரோ பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா ஈஸியாக பயன்படுத்தலாம். இந்த வயர்டு இயர்ஃபோன் வந்து ஒரு பேசிக் லெவலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயர்ஃபோன் சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், பேடிஎம் மால் இந்த மாதிரி சைட்டுகளில் ஈஸியாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். விலை 500 ரூபாய் தான். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது மீடியா டெக் புதிய சிப்செட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஹீலியோ P65 சிப்செட். மீடியா டெக்கோட முந்தைய P60யும் P70க்கும் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிப்செட்டுக்கும் இந்த சிப்செட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்த P65 சிப்செட்டில். ஸோ இந்த சிப்செட்டை நீங்கள் எந்த மொபைலெலாம் பார்க்குறீங்களோ அந்த மொபைல்களில் வந்து 48 மெகா பிக்சல் கேமரா சென்சாரை வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டியூல் கேமரா, அதாவது 16 மெகா பிக்சலில் 2 கேமரா வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். 1080 பிக்சலில் வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்டில் வந்து உங்களால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த சிப்செட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் எந்த மொபைலில் இந்த மீடியா டெக் ஹீலியோ P65 சிப்செட் வருதோ அதில் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், பலன் பெறலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஷோமியோட CC9ஓட ரீட்டைல் பாக்ஸ். அந்த ஃபோனோட பேனலோட கலரும் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த பேனலோட கலர் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபோனில், அதாவது ஷோமியோட CC9ஓட ஃபோனில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனும் லீக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.2 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 730 ப்ராசஸர் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் உங்களுக்கு ரேமை பொறுத்த வரைக்கும் 8 GB ரேமும், இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் நம்மளால் பார்க்க முடியுது. பேட்டரியோட பேக்கப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது பேட்டரியோட லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4000 mAh பேட்டரி ஒன்று தான் இருக்குது. மற்ற விவரங்கள் தெரியல. ஸோ ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் முழுமையான டீட்டெயில்ஸ். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷோமி இந்தியா லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்லேயே இறங்கிட்டாங்க சொல்லலாம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா மீ பியர் ட்ரிம்மர் அப்படிங்கிற ஒரு ட்ரிம்மரை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. கூடிய வரையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரிம்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லித்தியம் பேட்டரி வந்து உங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதிகபட்சமாக 90 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் ஒரு சிங்கிள் சார்ஜில். அது மட்டும் இல்லை, 5 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே 10 நிமிஷம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ட்ரிம்மரில் வந்து உங்களுக்கு லெட் இண்டிகேட்டர் வந்து இதில் பார்க்க முடியுது. ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து ஒரு லைட் வெயிட் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரிம்மரை நீங்கள் ஷோமியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்ன விலைனா 1200 ரூபாயில் இந்தியன் மணியில் கிடைக்கிது. தோராயமாக டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $22 உங்களுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலோட P50 மொபைலை வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஜூன் 28 கன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கும், மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் ஷாங்காய் 2019. அந்த ஈவெண்ட்டில் இந்த மொபைலை லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் முழுக்க பிரேசிலில் சமீபத்தில் மோட்டாரோலா ஒன் விஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட ரீபிராண்ட் அப்படிங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் 28 வரைக்கும். டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸியோட ஏ சீரிஸில் A90 மொபைல் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. அதுவும் 2 மாடலில் வரப்போகுது, 5Gயில் வரப்போகுது, 4Gலையும் வரப்போகுது. ஸோ ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்னாப்டிராகன் 855 சிப்செட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சலை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதில் வந்து ட்ரிபிள் கேமரா வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க, பிரைமரி கேமராவா. இந்த மாதிரி ஹைலைட்டான விஷயங்கள், கூலான விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. மற்ற எந்த விஷயங்களும் லீக் அவுட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுவோம் அதோட ப்ரைஸ்க்காகவும் ஸ்பெசிஃபிகேஷனுக்காகவும். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு டெக் நியூஸும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.